ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஈவினிங் வந்தாச்சு. காஃபி போட்டுன்னு வரேன்னு போயிருக்காங்க. ஸ்நாக்ஸ் என்ன பண்ணின்னு வருவாங்கன்னா குணுக்கு போட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நைட்டுக்கு அடக்கி அரைச்சோம், அதனால் கொஞ்சம் குணுக்கு போடுங்கன்னா சரி குணுக்கு போடுறேன்னாங்க. இப்போ இந்த குழந்தைகள்லாம் வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அவகிட்ட நம்ம அவள் ஏதாவது சொன்னான்னா நம்ம அப்போ எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவன் மனசில் பதிஞ்சிரும். இப்போ ஒரு குழந்தை டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லாதுங்க. ஆனால் நம்மளே சொல்லக்கூடாது, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, உன்னால் முடியாது, நீ அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, உனக்கு சக்தி இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொன்னோன்னா அந்த பாயிண்ட் குழந்தைங்க மனசில் பதிஞ்சிரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, அவள் சப்போஸ் சொன்னால் கூட எனக்கு முடியலன்னு நம்ம அதுக்கு உண்டானதை செய்யணுமே ஒழிய, ஏதோ ஜூஸு கொடுக்குறது, பழத்தை கொடுக்குறது, தெம்பை உண்டாக்கணுமே ஒழிய, உன்னால் முடியாது, நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னா நம்ம குழந்தைங்கள சொல்லி வளர்க்கக்கூடாது. நம்ம நார்மலாக விட்டுட்டோம்னாலே அவள் சாதாரணமாக இருப்பாள். அவள் மனசில் போய் பதிகிற மாதிரி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அதுதான் அவளுக்கு மனசில் பதியும். ஐயோ நம்மளால் முடியாது, நமக்கு ரொம்ப பசிக்கிறது, நம்மளால் ஓட முடியாது, ஆட முடியாது, அப்படி தான் நினச்சிப்பாள். ஸோ அதை மாதிரி நம்ம குழந்தைங்கள சொல்லி வளர்க்கக்கூடாது. ஆனால் அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம செய்யணுமே ஒழிய, குழந்தைகள் சொன்னால் அதை கேட்டுட்டு பேசாமல் விட்டுறணும். அதுக்கு நம்ம பதில் பேசுகிறதோ இது பேசுகிறதோ ரொம்ப, அதாவது சிலதுக்கு சொல்லணும், இல்லைன்னு நான் சொல்லலை. சில இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம சைலண்ட்டாக இருந்தால் தான் அது ஸ்மூத்தாக போகும். நம்ம எப்போவுமே குழந்தைகள்கிட்ட அமைதியாக இருக்கணும். திட்டுறது, வெய்யறது, அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அது நம்மளை நம்பி தானே இருக்குது. ஸோ நம்ம எடுத்து வாயால் சொல்லணுமே ஒழிய, கண்ணா இப்படி பண்ணக்கூடாதுமா, இப்படி பண்ணினா இந்த இது வரும் அப்படின்னு நம்ம வாயால் எடுத்து சொல்லணுமே ஒழிய, குழந்தைகளை அடிக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு. வாயால் தான் நம்ம எடுத்து சொல்லணும். யார் மேலே கோவம் இருந்தால் குழந்தை மேலே காட்டுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. தயவுசெய்து யாரும் குழந்தைங்களை அடிக்காதீங்கோ. குழந்தைகள் தெய்வத்துக்கு சமமானவா. அதனால் அவளை நம்ம போற்றி வளர்க்கணுமே ஒழிய, அது ஒரு வரப்பிரசாதம். நம்மளுக்கு கோபம் வரும் அவள் பண்ணுறதை பார்த்து, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிட்டோன்னா அந்த பொறுமை நமக்கு வரும். இல்லை நம்ம திட்டி வச்சு நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பொழுதும் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நம்மளும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும் புரியும்படியாக, இப்படி பண்ணக்கூடாதுமா, இப்படி பண்ணணும், அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக இருக்கச்சு எடுத்து சொல்லணும். நீ அன்றைக்கி இப்படி பண்ணினேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அந்த டைமில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னேன்னா அவளுக்கு அது மனசில் பதியும். திட்டுறது, வெய்யறது, அடிக்கிறதுனா அவளுக்கு அது பழகி போயிடும், மறந்தும் போயிடும். சரின்னு அடிச்சிட்டானா வாங்கிட்டு அவள் மாட்டில் போயிடுவாள். அதனால் கொஞ்சம் தயவுசெய்து குழந்தைங்கள்கிட்ட அன்பாக இருங்கோ. எல்லோரும் குழந்தைங்களை திட்டாதீங்கோ, வெய்யாதீங்கோ. அப்புறம் அந்த மாதிரி முடியல கிடியலன்னு அது சொன்னால் அது சொல்லாதுங்க குழந்தைங்க. நம்ம தான் சொல்லுவோம் உனக்கு முடியல அப்படி இப்படின்னு. அதனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. குழந்தைகள் என்ன பண்ணிடணும், அதுங்க சொல்லாதுங்க. நம்ம சொல்லாமல் இருக்கணும். சொன்னோன்னா அதுக்கு மனசில் பதிஞ்சிரும். அதனால் நம்ம அதுக்கு உண்டானது ஏதாவது பண்ணணுமே ஒழிய, நம்ம அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என்னமோ எனக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்கோ. யாரையும் புண்படுத்துறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ நான் எதுவும் சொல்கிறது கிடையாது. இது பொதுவான இது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுறது தான் இது. அதனால குழந்தைங்களை அடிக்காமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான இது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி யாரும் அடிக்கக்கூடாது. எடுத்து அன்பாக சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ஆல்வேஸ். தேங்க்யூ.